ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த தேங்காய் உடைக்கிறத வந்து பாத்திர கடையில வாங்கினேன். இந்த தேங்காய் கீறுறதும் அங்கே தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவா தேடுவோம், இல்லைன்னா யாரையாவது ஹெல்ப்புக்கு கேட்போம். ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதை வாங்குனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளே தேங்காய் உடைச்சி திருவிக்கலாம். பாருங்க, இப்போ நான் இந்த தேங்காயை எப்படி உடைக்கணும்னு காமிக்கிறேன். இது நல்லா வெயிட்டாக இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டைல்ஸு தரையிலையும் வச்சு உடைக்கலாம். இந்த கோட்டுக்கு கோடு உடைக்கணும். பாருங்க, நான் உடைச்சி காட்டுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. சூப்பராக உடஞ்சிருச்சு பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக உடச்சிருச்சுன்னு பாருங்க. இப்போ இந்த குடுமியெல்லாம் பிச்சுட்டு இதை வச்சு கீறிடலாம். கத்தியில் கீறுறதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது, நமக்கு வந்து தேங்காய் துருவுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி இதில் வந்து நல்லா வந்து கீறி கீறி எடுத்துக்குவேன். எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிட்டு துருவில் அப்படியே பூ மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்போ எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு அது வரும். அப்போ வந்து நமக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். நம்ம கையால் எடுக்கக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இந்த பாருங்கள், இது மாதிரி வந்து எடுத்துடலாம். ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி வாங்குங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் மிச்சம். அடுத்து நான் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, அன்னாசி பழம் எப்படி நம்ம நறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து கத்தியால் சீவுனா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு ஒன்று நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அன்னாசி பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. இதுதான் அந்த இது. பாருங்கள், இதில் வச்சோம்னா சரசரன்னு அப்படியே அந்த சதை மட்டும் வந்துடும். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் எல்லா கடையிலையும் கிடைக்குது. இப்போ அன்னாசி பழத்தை அந்த தூரை வெட்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த சென்டரில் வந்து ஒரு திக்காக ஒரு பகுதி இருக்கும்ல, அதில் வந்து இந்த இதை வந்து சொருகிடணும். சொருகிட்டு அப்படியே திருக வேண்டியதான் அந்த கைப்பிடியை பிடிச்சி. பாருங்க, நல்லா பிடிச்சுக்கணும் அன்னாசி பழத்தை. அப்படியே சுற்ற வேண்டியதான். கொஞ்சம் உள்ளே போகிற வரைக்கும் சிரமமாக இருக்கும், அப்புறம் சரசரன்னு உள்ளே போயிடும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாரையுடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. நாமளே நம்ம இந்த மாதிரி கடினமான வேலையெல்லாம் செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி பீஸாக வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படியே சுருள் சுருளாக வந்திருக்கும். நம்ம அப்படியே பீசஸாக எடுத்துக்க வேண்டியதான். இந்த பழத்தோட வந்து மிளகாத்தூள், உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் வராது. இந்த பழம் அடிக்கடி சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பீஸ் வந்திருக்குன்னு. சில பேர் அன்னாசி பழத்தை கட் பண்ணுறதுக்கே வந்து பயந்துக்கிட்டு வாங்க மாட்டாங்க. அழகாக சதை வந்துருச்சு பாருங்கள். இந்த இது எப்படி அந்த நடுவில் இருக்கிற தண்டு அப்படியே வந்து தனியாக நிற்கிது பாருங்கள். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த தோல் சீவுறது, இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். நான் வந்து இது திருவிழா கடையில் வாங்கினேன். இதோடைய விலை வந்து 40 ரூபான்னு வாங்கினேன். 50 ரூபா சொல்லி 40 ரூபான்னு சொல்லி வாங்கினேன்.
மன்னார்குடி திருவிழா கடையில் வாங்கினேன். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேரட்டாக இருக்கட்டும், சொரக்காயாக இருக்கட்டும், பீர்க்கங்காயாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், எதுனாலும் சர 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 சரன்னு கொஞ்சம் நேரத்தில் சீவி நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து சில நேரம் காய் நறுக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேலையை ஈஸியாக்கலாம், டைமும் நமக்கு சேவ் ஆகும். அடுத்ததாக இந்த வெங்காய கட்டர் தான் நான் காட்ட போகிறது. எல்லா சமையலுக்கும் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ரொம்பவே நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி 2 அடுக்கு பிளேடு உள்ளது நான் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் முட்டைக்கு ஆம்லேட் செய்கிறதுக்காக அடிக்க போகிறேன். பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. 2 நிமிஷத்தில் அப்படி பொடி பொடியாக தூள் தூளாக நறுக்கிடும் பாருங்கள். பட்டர்ஃப்ளை கம்பெனி நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே சின்னது 1 அடுக்கு பிளேடு உள்ளதும் இருக்குது. வெங்காயத்தை உரிச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ எல்லா 2 பெல்லாரி நான் வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். 2யுமே ஒன்றா போடுறேன் அட் அ டைமில். பாருங்கள், இதை மூடிட்டு அப்படியே இழுக்க வேண்டியதான். சர சரன்னு எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கிரும் பாருங்க. 2 செகண்டு தான். எவ்வளோ நல்லா தூளாட்டம் ஆக்கிருச்சு பாருங்கள். ஆம்லேட்டுக்கு, ஆனியன் தோசைக்கு இதெல்லாம் வந்து நம்ம உடனே எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து கிச்சனில் வந்து இது இல்லாமல் இருக்கவே கூடாது. நம்ம அருகாமனை எடுத்து தரையில் உட்காந்து பொடி பொடியாக நறுக்கி அதெல்லாம் வந்து காலம் மலையேறி போயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் உமனாக இருக்கிறோம். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பொடி பொடியாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இதுலேயே நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து நறுக்கிடலாம். அதையும் நான் இப்போ நறுக்கி காட்டுறேன். பாருங்கள், முட்டைக்கோஸ் வந்து 1 2மா இப்படி நறுக்கிக்கிங்க. நறுக்கிட்டு அதில் அந்த முதல் பிளேடு வரைக்கும் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி வச்சு நல்லா இழுத்தோன்னா பொடி பொடியாக வந்துடும். நான் சில நேரம் பீன்ஸ் எல்லாம் கூட இதில் நறுக்குவேன். பாருங்கள், 2 செகண்டுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சின்னு. மிச்ச முட்டைக்கோசையும் அதில் சேர்த்து போட்டுடலாம். எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி மூடி எடுத்துருவோம். கொஞ்சம் மேலே வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும். நான் இந்த பர்பஸ்க்காக தான் கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். சின்னதாக இருந்தால் வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ண முடியும். இந்த பிளேடை வந்து கழுவுறதும் ஈஸி. நேராக அப்படியே தண்ணியை திறந்து விட்டு காமிச்சோம்னா கழுவிடும். பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக நல்லா வந்திருக்குன்னு. அதுக்கடுத்து இதிலையே பச்சை மிளகாயை பொடியாக நறுக்க போகிறேன். ஆம்லேட்டுக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி நிறைய வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் எப்படி நறுக்குதுன்னு. அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக நறுக்கிடுச்சு பாருங்கள் பொடி பொடியாக. பாருங்கள், இப்போ நம்ம முட்டை ஆம்லேட் செய்யலாம். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காய் நறுக்கிறது நான் ஒரு திருவிழா கடையில் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுவும் நம்மளுக்கு அடுப்படியில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். பாருங்கள் இந்த பீன்ஸை எவ்வளோ அழகாக கொஞ்சம் நேரத்தில் நறுக்கிடுச்சுன்னு. 2 3 கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். எவ்வளோ பொடி பொடியாக அழகாக கட் பண்ணது பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம பீன்ஸ் வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு பூச்செல்லாம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கணும். கடகடன்னு நறுக்கிடலாம் நம்ம. அடுத்து கேரட் பாருங்கள் 4 பீஸ் போட்டு வச்சுட்டு அதையும் நம்ம அப்படியே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துடலாம். 4 5 போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் பொரியலுக்கு.
கொஞ்சம் மொத்தமாக வச்சோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் ஓவராக கொடுக்குற மாதிரி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டிடுச்சுன்னு. இதையும் நீங்கள் வாங்கி கிச்சனில் வச்சுக்கிங்க, நமக்கு நேரம் மிச்சமாகும். அடுத்து ஒரு வெங்காயத்தை 4ஆக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டுவோம், அதுவும் இதிலையே வெட்டிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்குன்னு. மீடியமாக நறுக்கும். எவ்வளோ அழகாக நறுக்குது பாருங்கள். சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். நான் சில நேரம் ரொம்ப சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு அதுலேயே கடகடன்னு நறுக்கி விட்ருவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நறுக்கியிருக்கு. சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அதில் அப்படியே சேர்த்துட்றேன். இதுவும் குழம்புக்கு ஈஸியாக நறுக்கிடலாம். நறுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, உரிச்சு கூட நம்ம டைட்டாக வச்சுக்கலாம் ஏர் கண்டெய்னரில் போட்டு. ஆனால் வந்து நறுக்கி வைக்கக்கூடாது வெங்காயத்தை. தக்காளி பாருங்கள் எவ்வளோ நைஸாக நறுக்கிடுதுன்னு. அடுத்து இந்த தக்காளியில் காம்பு நான் எடுக்கலை, அதை வச்சுட்டே பாருங்கள் எவ்வளோ சைஸாக ஓரமாக நான் அப்படியே நறுக்கி எடுத்துடுறேன். பாருங்கள் அந்த காம்பை. அப்படி மாற்றி மாற்றி திருப்பி வச்சு நறுக்கணுன்னா அந்த காம்பு வந்து நமக்கு வந்துடும். அந்த உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும்ல அது. பாருங்கள் தக்காளி எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்குன்னு. நம்முடைய நேரத்தை வந்து ரொம்பவே மிச்சப்படுத்தும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிங்க. அவசரமாக நம்ம எதாவது வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாமே வெட்டலாம். நீங்கள் இந்த ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம்.